அனைவருக்கும் வணக்கம். இது பாலாஜி ஹாப்பி டாக்ஸ். மிகப்பெரிய பிரபல யூடியூபரான இர்ஃபான் வியூ சுகாதாரத்துறை அதிகாரிகள்கிட்ட சோகமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை டெலீட்டும் பண்ணிட்டாரு. என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, இர்ஃபானோட ஒய்ஃப் இருக்காங்களா ஆலியா, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்காங்க. இதனால் அவங்க 2 பேரும் கருவில் இருக்கக்கூடிய சிசு, அதாவது அந்த குழந்தை ஆண் பாலினமா பெண் பாலினமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக துபாயில் போய் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பரிசோதனை நடத்தியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கலந்துக்கிட்டது, சுச்சுவேஷனை ஏற்படுத்தினது, இந்த மாதிரி நாங்கள் துபாய் போனோம், டெஸ்ட் போனோம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி தன்னுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணார். நான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணேன், பரிசோதனை நடத்தினேன், பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார். அது ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி யூடியூப் சேனல்லையும் போட்டார். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சுங்க, மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு. ஜெண்டர் ரிவல் பார்ட்டின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார், அதை இப்போ டெலிட்டும் பண்ணிட்டாரு. இதை பார்த்த லட்சக்கணக்கான ஃபேன்ஸே அவரோட ஃபேன்ஸே ரொம்ப கொந்தளிச்சாங்க. ஏன் இர்ஃபான் இந்த மாதிரி பண்ணுறீங்க, பிறக்கக்கூடிய குழந்தை பெண்ணா ஆனான்னு ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி டெஸ்ட் ஏன் பண்ணுறீங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இந்த வீடியோவை தமிழக மருத்துவமும் பார்த்துருக்காங்க, அதே சமயத்தில் சுகாதாரத்துறையும் பார்த்துருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க, சீக்கிரம் எங்களை சந்திங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும்னு. முழுசாக என்னதான் நடந்துச்சு, பிறக்கக்கூடிய குழந்தை முன்கூட்டியே ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பாதிப்பு இருக்குது, எதனால் இந்திய அரசாங்கம் இதை தடை பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா, இர்ஃபான் வியூ அவரை பற்றி யார் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய யூடியூபர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார், அதே சமயத்தில் நான் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வீடியோவாக மேக் பண்ணி போடுவார். ரொம்ப சூப்பராக அழகாக பேசுவார், நல்ல ஃபன்னாக பேசுவார், ரொம்ப சூப்பராக பண்ணுவார். ஒரு மிகப்பெரிய யூடியூபர், அதில் சந்தேகமே கிடையாது. அவரோட ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவர் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து துபாயில் போய் பிறக்கக்கூடிய குழந்தைய ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணது இல்லாமல் வீடியோ வேறு போட்டார். ஸோ அந்த வீடியோ போட்டால் தான் ஒரு மிகப்பெரிய வைரலாகி பிரச்சனையை கொண்டு வந்தது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. அவர் அந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறது அவருடைய பர்சனல். ஆனாலும் இந்தியாவில் அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. உடனே சுகாதாரத்துறையை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, 1994ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் பாலின தேர்வு தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அந்த கருவில் இருக்கக்கூடிய சிசு ஆண் பாலினமா பெண் பாலினமா அப்படின்னு தெரிஞ்சிக்க கூடாது, பர்சனலாகவும் தெரிஞ்சிக்க கூடாது, ஹாஸ்பிட்டல் போயும் தெரிஞ்சிக்க கூடாது. இது ஒரு மிகப்பெரிய தப்பு. இப்படி தெரிஞ்சிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய அபாசம் நடக்குதுங்க. ஏன் அந்த அபாசம் நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடான விஷயம் இருக்குங்க. இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம், சாபக்கேடான விஷயம். இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பெண் குழந்தைகள் பெற்று எடுக்கிறதுல அவங்களுக்கு பெருசாக ஆர்வம் இல்லை. ஆண் குழந்தைகள் பெற்று இருக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பணக்காரங்களாக இருந்தால் கூட எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும், ஆண் வாரிசு தான் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த சிசு அந்த குழந்தைய கருவில் இருக்கக்கூடிய சிசு ஆண் பாலினமா பெண் பாலினமா அப்படின்னு. அது ஆண் பாலினமாக இருந்தால் பெற்றெடுக்கிறாங்க, பெண் பாலினமாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கருவிலே அதை அழிச்சிடுறாங்க, அபாசன் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப பயங்கரமாக நடக்குதுங்க, ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நடக்குது. 1980லேருந்து 2010க்குள்ளே கிட்டத்தட்ட 1 கோடி அபாசம் நடந்திருக்குங்க. எதனால் நடந்திருக்கு அப்படின்னா, இது பெண் சிசு, அதனால் எங்களுக்கு பெற்றெடுக்க ஆர்வம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அபாசன் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் இதெல்லாம் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பெண் குழந்தைகள் கருவிலே கொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம், இயற்கைக்கு எதிராக நடந்திருக்கு. இனிமேல் இதை விடக்கூடாது. இனிமேல் யாராவது ப்ரெக்னென்ட் ஆனால் கருவில் இருக்கும்போதே அந்த சிசு பெண் பாலினமா ஆண் பாலினமா அப்படின்னு
தெரிஞ்சிக்க கூடாது. பெர்சனலாகவும் அவங்க அதுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டல் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி ஹாஸ்பிட்டல் போய் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, கைது பண்ணுங்க, 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுங்க, 20,000 ரூபாய் அபராதம் கொடுங்க. மீண்டும் மீண்டும் பண்ணாங்க அப்படின்னா 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுங்க, 1 லட்சம் அபராதம் கொடுங்கன்னு வந்து இந்திய அரசாங்கம் கடுமையாக சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு யாருமே வந்து பிறகு ஆன பிறகு என்னுடைய குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, ஆண் குழந்தை பிறக்க போதா பெண் குழந்தை பிறக்க போதா அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து போகலை. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த சட்டம் இருக்குது, இதுக்கு தடை இருக்குது. பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுல தடை இருக்குது. ஆனால் மற்ற நாடுகளில் இல்லை, துபாயில் இல்லை, சிங்கப்பூரில் இல்லை, தாய்லாந்தில் இல்லை. அவங்களாம் ஏன் இதை வச்சுக்கல அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் ஹாப்பி தாங்க, நாங்கள் ஆண்களையும் ஒன்றா தான் பார்க்குறோம், பெண்களையும் ஒன்றா தான் பார்க்குறோம், சமமாக பார்க்குறோம், எங்களுக்கு பாகுபாடே கிடையாது, அதனால் எங்கள் நாட்டில் அந்த சட்டத்தை வச்சுக்கல. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தைகளை உயர்த்தி பார்க்குறாங்க, பெண் குழந்தைகளை தாழ்வாக பார்க்குறாங்க. ஒரு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னா முன்கூட்டி சிசுவிலே அதை வந்து அழிச்சிடுறாங்க. ஒரு 6-7 மாதம் கழித்து டெஸ்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, கருவை வந்து அழிக்க முடியாது, குழந்தையை பெற்றுட்டு தான் ஆகணும். ஆனால் சயின்டிஃபிக்கல்ட்டாக பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 58 நாள்லேயே வந்து கருவை வந்து கழிச்சிடுறாங்க. அது எப்படின்னா சயின்டிஃபிக்கல்ட்டாக எப்படின்னா இது எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஆணுடைய விந்து வந்து ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சினை முட்டையில் சேரும் பொழுது ஒரு 58 நாள் கழிச்சு தான் அது வந்து கருவாக மாறும். கருவாக மாறினோடனே சில விஷயங்கள் எல்லாமே எஃபெக்ட்லாம் அவங்களோட உடம்புல நடக்கும். அதை வச்சு நம்ம பிறங்கடா இருக்காங்கிறத கண்டுபிடிப்போம். 58 நாள்லேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிடுறாங்க, இந்த சிசு வந்து பெண்ணா ஆனான்னு சொல்லி. ஆணாக இருந்தால் பெற்றுக்கிறாங்க, பெண்ணாக இருந்தால் அழிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பெண் சிசுக்கள் கருவிலே கொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இனிமேல் யாருமே வந்து இனிமேல் இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லி. அதனால் இர்ஃபான் வியூ மீது ஒரு கேஸ் போட்டாங்க. பட் ஆனால் கேஸ் போட்டது பெருசாக செல்லலை. ஏன்னா அவர் வந்து துபாயில் தான் போய் டெஸ்ட் எடுத்தார். ஸோ அதனால் இந்தியாவில் எடுக்கல. அதனால் வந்து பெருசாக கேஸ் போடலை. அந்த கேஸ் நிலைக்கும் நினைக்கல. ஜஸ்ட்டு ஒரு வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. இர்ஃபான் வியூ அவர்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு, ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஆளாக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது பல பேர் வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. சப்போஸ் பெண் குழந்தையாக இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் இல்லாமல் பெற்றெடுக்க மாட்டாங்க. இந்த நிலை வந்து ரொம்ப இந்தியாவில் இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இர்ஃபான் வியூ வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இர்ஃபான் வியூவுக்கு பெண் குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டெஸ்ட் எடுத்தாரே தவிர வேறு எதுக்காகவுமே கிடையாது. பல யூடியூப் வீடியோவிலே சொல்லியிருக்காரு, சும்மா ஃபன்னெல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன், அல்லாஹ்கிட்ட துவாலாம் கேட்பேன், எனக்கு பெண் குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். பட் ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்தது தான் பெரிய தப்பு. டெஸ்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் அது வீடியோவை போட்டால் தான் பெரிய தப்பு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க எச்சரிச்சிருக்காங்க. அவர் மேலே கேஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு வார்னிங் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஆண் குழந்தைகள் பிறந்தால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பெண் குழந்தை பிறந்தால் ஒரு பாவமாக பார்க்குறாங்க, என்னமோ பாவம் பண்ண மாதிரி. இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான விஷயங்க. நம்ம நாட்டில் இது ரொம்ப அதிகமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இப்போவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி பாரதி ராஜா அவர்கள் கூட அந்த கருத்தம்மாங்கிற படத்தை எடுத்து சூப்பராக அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், பல பேர் சொல்லியிருக்காங்க. போல்ட்டாக சொல்ல போனால், அதாவதுங்க, சைட் அடிக்க பொண்ணுங்க தேவை, கல்யாணம் பண்ண பொண்ணுங்க தேவை, லவ் பண்ண பொண்ணுங்க தேவை, ஆனால் பொன் குழந்தை மட்டும் பிறந்தா ஆகாதாம்மா. என்னங்க அது? எல்லாத்துக்குமே பொண்ணுங்க வேணும், ஆனால் பொன் குழந்தை மட்டும் பிறக்கக்கூடாது. என்னங்க அது? ரொம்ப மோசமாக இருக்குது. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 950 கோடி மக்கள் இருக்காங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க. இந்த 950 கோடி மக்களும் எப்படி பூமிக்கு வந்தாங்க? வானத்துலேருந்து அப்படியே குதிச்சு வந்தாங்களா? கிடையாது. எல்லாருமே ஒரு பெண் குழந்தை மூலமாக தானே உருவாகி வந்தாங்க. ஒரு பெண் தானே இந்த 950 கோடி மக்கள் உருவாகிறதுக்கு ஒரு பெண் தானே காரணம். அப்போ பெண் குழந்தைகளே பெற்றெடுக்கல அப்படின்னா உலகத்தில் மனுஷங்களே இருக்க மாட்டாங்களே. இது இயற்கைக்கு எதிராக ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பாருங்களேன், 1 கோடி பெண் குழந்தைகள் வந்து கருவிலே கொல்லப்பட்டிருக்கு. இந்த முன்கூட்டியே டெஸ்ட் எடுத்ததுனால, பெண் குழந்தை தான் அப்படி தெரிஞ்சதுனால. ஆண் குழந்தைகள் பெற்றதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க மக்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் 2018 நடந்த சம்பவம். திருவண்ணாமலையில் வந்து ஒரு தனியார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அண்டு 3 ப்ரைவேட் ஸ்கேன் சென்டர் இருக்குது. இவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா, கடந்த 15 வருஷமாக என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிற வேலை தான். நிறைய பெற்றோர்கள் அவங்கக்கிட்ட வருவாங்க, கரு உண்டான உடனே வருவாங்க, சிசு வந்து என்ன சிசு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆண் பாலினமாக பெண் பாலினமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு
பெண் பாலினமாக இருந்தால் உடனே அவங்களே கருவை கலைச்சிருவாங்களாம். ஆணாக இருந்தால் பெற்றுக்க சொல்லுவாங்களாம். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதை வேலை பார்த்துருக்காங்க. லட்சக்கணக்கான கருவை வந்து இவங்க கலைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கடுமையாக தண்டனை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்கேன் சென்டரையும் இழுத்து மூடிட்டாங்க, சீலும் வச்சுட்டாங்க. பார்த்துக்கோங்க, திருவண்ணாமலையில் இப்போ 2018 முன்கூட்டியே டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பெற்றோர்கள் ஆர்வம் கட்ட வராங்க. என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பெண் குழந்தைன்னா உடனே அபாசன் பண்ணிடுறாங்க. என்னங்க இது ரொம்ப ஒரு டூ மச்சா இல்லை, மோசமாக இல்லை? ஸோ இதை பற்றி பேசுனதுனால இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் வந்து இதுக்கு வந்து தடை போட்டிருக்காங்க. முன்கூட்டியே பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே அது ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சிக்க கூடாது, ரொம்ப தப்பு. அதுவும் சில பேர் கரு உண்டான உடனே அந்த சிசு வந்து ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அபாசனம் பண்ணிடுறாங்க. அதனால தான் இந்திய அரசாங்கம் வந்து தடை பண்ணிச்சு. அதனால் எந்த குழந்தையாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, ஓகேவா? எல்லாருமே சமம், எல்லாருமே ஈக்குவல், ஆணும் சமம் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம், ஓகேவா? இர்ஃபான் வியூ வந்து ஒரு வீடியோ போட்டது தப்பு தான். பட் இனிமேல் இந்த நிலை மாறணும். ஆண் குழந்தை பிறந்தாலும் சந்தோஷமாக இருங்க, பெண் குழந்தை பிறந்தாலும் சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? எல்லாருமே ஒன்று தான், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தா எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக குறிப்பாக நிறைய அந்த பெண் குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்டா பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தோம் அப்படின்னு சொல்லி. பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துக்காங்கன்னா அவங்க மிகப்பெரிய புண்ணியவான்கள், அதான் உண்மை, ஓகேவா? அதனால் வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவங்க எல்லாமே ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க தான் உண்மையாக புண்ணியம் பண்ணுவாங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறந்தா கர்மான்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தை பிறந்தா புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை, ஓகேவா? அதனால் ஆண்களை நான் தாழ்த்தலை தான் உண்மை. அதனால் பெண் குழந்தை பெற்றெடுத்த நிறைய அம்மாக்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம்.